நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் பேரியர் அப்படின்றது வருங்க. அதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த நாட்டோட மொழி நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட ப்ராடக்ட் அந்த நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்டாக இருக்கா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம அங்கே ஒரு லோக்கல் டீமை ஹையர் பண்ணணும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி ஏதாவது ஒன்று ஹையர் பண்ணணும். ஸோ அவங்க மூலிமா நம்மளோட ப்ராடக்ட்டை அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ரீவேம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸோடைய மெனுவே இந்தியாவில் கொண்டு வரும்போது மாற்றிட்டாங்க. அந்த மெனு நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படின்றதுனால இந்தியாவில் ஆலு டிக்கி, சிக்கன் பர்கர், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதும் உங்களுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரீவேம் பண்ண வேண்டியிருக்குங்க. அண்ட் அடுத்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் கட்டாயம் தேவை இல்லைங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 100% கேரண்டி கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்கு நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டீமையும் நம்ம ஹையர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் ஏதாவது ஹையர் பண்ணி அங்கே நீங்கள் ஒரு புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அது அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் அண்ட் ட்ரையலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். எந்த இடத்துல ஃப்ளாஸ் இருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ரீவேம் பண்ணலாம்.